கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த இரவு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்தி இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அது நமக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, தனிமையிலே காணப்படுகிறாங்க. யாரும் என்னோடு கூட இல்லையே, எனக்கு வயதாகிவிட்டது, இல்லாவிட்டால் என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு வேறு தூர தேசத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே தனியாக இருக்கிறோம் என்று அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நெவர் பி அலோன். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவன் அவர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களை கைவிடாத தேவன் இருக்கிறார். இந்த நேரத்தில் வசனத்தை பார்ப்போம். மிக ஆதாரமாக உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கின்ற வேளையில், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். இந்த ஒரு காலவேளையில் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். நீ தனியாக இல்லை, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பேன், ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுப்பேன். எந்த வகையிலும் நீ திகைத்து கலங்காதபடிக்கு நான் என்றென்றும் உன்னோடு கூட இருப்பேன். ஆகவே நீ சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஐயோ, நான் தனியாக இருக்கிறேனே என்கிறதான ஒரு எண்ணம் உன்னுடைய மனதில் வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் சொன்னார் அல்லவா, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கின்படியாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நோ, நெவர் அலோன். நீ தனியாக இல்லை, நீ தனிமையை குறித்து கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான உருவில் நான் என்றும் என்றும் சதா காலங்கள் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாதே. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விலகாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக செல்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.